நல்ல நாம ஒரு இடத்துல தங்கணும்னா அந்த இடம் அவ்வளவு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் தங்கும் இதயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக, அதிலே பாவங்கள் இல்லாமல், பொறாமைகள் இல்லாமல், காழ்ப்புணர்ச்சிகள் இல்லாமல், மிக தீய எண்ணங்கள் இல்லாமல், நமது உள்ளம் எவ்வளவு வெளிச்சமாக அது ஒரு கண்ணாடி போல் நாம் ஆக்குகிற போது அல்லாஹ் தங்கி விடுகிறான். கல்பு எவ்வளவு தெளிவா இருக்குமோ அவ்வளவு தூரம் நம்முடைய துஆவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிடும். அல்லாஹ்வுக்கு நமக்கு ஒரு பெரிய நெருக்கம் ஏற்பட்டுடும். அல்லாஹ்வுடைய வழிமார்களும் சாலிஹீங்களும் பெரிய முயற்சி கல்புல தான் செய்தாங்க. என்ன, அது ஒரு அமைதி இல்லாத இடம். கல்புன்னு அதுக்கு ஏன் பேர் வந்துச்சு? கல்புன்னா புரண்டு கொண்டு இருப்பதுன்னு அர்த்தம், புரள்வதுன்னு அர்த்தம். அது ஒரு செகண்ட்ல பல தடவை புரண்டுகிட்டு இருக்கும். பெருமானார் சொல்லுவாங்க, கல்புக்கு உதாரணம் திறந்த வெளியில் கிடக்கிற ஒரு இறகை போல. திறந்த வெளியில் கிடக்கிற இறகு இருக்குது, காற்றடிச்சு அதை அப்படி மேல தூக்கி போடும், அப்படி புரட்டி போடும், அப்படி உருட்டி போடும், அப்படி பறக்க விடும், அங்க போகும் இங்க போகும். ஒரு செகண்ட் கூட அந்த இறகு அமைதியா பூமியில கிடக்காது. இன்னொரு செய்தி நான் படித்தேன், சிட்டுக்குருவியை போல. சிட்டுக்குருவி ஒரு இடத்துல 5 நிமிஷம் நின்ற வரலாறே இருக்காது. இங்க நினைக்கும் டப்புன்னு பாஞ்சு இன்னொரு இடத்துக்கு போயிடும். சிட்டுக்குருவி போல் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருக்கும் இந்த இருதயம்.